அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ் சார்பு எஸ்ஐ அண்ட் பிசி எக்ஸாமுக்கான சைக்காலஜியில் மிக முக்கியமான பகுதிகளை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் பகுதி என்ன, இந்த சைக்காலஜி செக்ஷனில் சில முக்கியமான வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். பகுதி 1, ரைட்டா? அதில் முதல் கேள்வி பாருங்கப்பா. ஒரு கிளாஸில் என்ன சொல்கிறா, 26 பாய்ஸும் 15 கேர்ள்ஸும் இருக்காங்கப்பா, ரைட்டா? டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு காம்படிஷனுக்கு செலக்ட் பண்ணுறாங்கப்பா. அந்த ஒரு ஸ்டூடெண்ட் என்னவா இருக்கலாம்னா, அது பாயாவும் இருக்கலாம் ஆர் கேர்ள். அந்த மொத்தம் கிளாஸ்ல எத்தனை பேருன்னு சொல்லனா 26 பாய்ஸு, அப்புறம் 15 கேர்ள்ஸு, ஆக மொத்தம் 41 பேர்ல ஒருவரை செலக்ட் பண்ணலாம், ரைட்டா? அப்போ இந்த கேள்விக்கான விடை என்ன, ஏதேனும் ஒரு மாணவன், அது ஆணா இருக்கலாம் அல்லது பெண்ணா இருக்கலாம், பாயா இருக்கலாம் அல்லது அல்லது ஆர் அப்படின்னு வந்தா நம்ம என்ன பண்ணணும், பிளஸ் என்ற குறியீடை பயன்படுத்தணும். எப்ப அதை மல்டிப்ளை பண்ணனா 2 பேரை செலக்ட் பண்றோம், அதில் கண்டிப்பா ஒரு பாய் இருக்கணும் அண்டு அனதர் பர்சன் கேர்ள், ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண்ணுன்னு சொன்னாங்கன்னா பெருக்கணும். 26 × 15 போட்டு 390 வழிகள் அப்படின்னு எழுதும். அப்ப இந்த கேள்விக்கான விடை என்னப்பா, ஓகேங்களா? 26 பாய்ஸ் 15 கேர்ள்ஸ் ஒரு மாணவரை செலக்ட் பண்ணோம், அது பாயா இருக்கலாம் ஆர் கேர்ளா இருக்கலாம், பிளஸ் 2 பேரை செலக்ட் பண்றோம், ஒரு பாய் அனதர் பர்சன் கேர்ள், அதை மல்டிப்ளை பண்ணணும், ரைட்டா? இந்த விஷயத்தை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? அப்போ ஒரு காயினை நம்ம டாஸ் பண்ணா எவ்வளவு பாசிபிள் அவுட்கம்ஸ் கிடைக்கும், ஹெட் ஆர் டைனா? அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா, 2. அதாவது ஒரு காயினை டாஸ் பண்ணா 2 வாய்ப்புகள். இங்க என்ன எதுனா நம்பர் ஆஃப் காயினுங்க, 3 காயின்னு சொல்றான். அப்போ 3 காயினை டாஸ் பண்ணா எத்தனை வாய்ப்புகள் இருக்கும், 8 வாய்ப்புகள் இருக்கும். நம்ம HHH இருந்து TTT வரை எழுதுவோம்ல, ஓகேங்களா? ஒருவேளை 2 காயினை டாஸ் பண்ணா 4 வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ 4 காயினை டாஸ் பண்ணா 16 வாய்ப்புகள் கிடைக்கும், ரைட்டா? அடுத்த கேள்வி வாங்குவா. இந்த கேள்வியில என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எக்ஸாம்ல 4 ஆப்ஷன்ஸ் இருக்குப்பா, ABCD அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு, ரைட்? அப்ப எத்தனை ஆப்ஷன்மா, 4, ஓகேங்களா? பவர்ல என்ன எழுதுன்னா, இதுல வந்து n கேள்விகளுக்கு விடையளித்தா எத்தனை வழிகள்ல ஆன்சர் பண்ணானா 4n. இந்த கேள்வியில என்ன சொல்றாங்கன்னா, 3 கேள்விகளுக்கு விடையளிக்கணும், மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கு. எத்தனை வழிகள்ல ஆன்சர் பண்ணானா 4 × 4 × 4, 64 வழிகள்ல ஆன்சர் பண்ணணும். ஆட் பண்ணக்கூடாது. ஒரு கேள்விக்கு 4, 3 கொஸ்டினுக்கு 12 அப்படியே எழுதக்கூடாது. எப்பவுமே அது மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும், ரைட்டா? அப்ப 64 வெவ்வேறு வழிகள்ல நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம், ரைட்டாப்பா? இப்போ ஒரு கேள்வியே 4 ஆப்ஷன், அப்போ 3 கேள்விக்கு எத்தனை வழிகள்ல நம்ம ஆன்சர் பண்ணலாம், 64 வெவ்வேறு வழிகள்ல கேள்விகளுக்கு விடையளிக்க முடியும், ரைட்? 2 டிஜிட் நம்பர், 2 இலக்கம்னா என்னப்பா, 10ல இருந்து 99க்குள்ள, ரைட்டா? அதுல எத்தனை நம்பர்ல 7 அப்படின்னு ஒரு இலக்கம் வரும், எழுதி பார்க்கலாமா? 7, 17, 27, 37, 47, 57, 67, அப்புறம் என்னப்பா 70 to 79, ரைட்டா? அப்புறம் 89, அப்புறம் 99. அப்ப எத்தனை நம்பர் இருக்கும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, ரைட்டா? 9. இல்ல 7 வராதுப்பா. ஏன் வராதுன்னா, கேள்வி 2 டிஜிட் நம்பர் தான், 2 இலக்கங்கள் தான். அப்ப எத்தனை கொண்டு போ, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 0 to 9 10 நம்பரா? ஆக மொத்தம் எத்தனை நம்பருப்பா? ஸோ 18 நம்பர்ல நமக்கு என்னவா இருக்கும், 7 அப்படின்னு ஒரு, ஓகேங்களா? எண்களை கேள்வி என்ன, 7ஐ ஒரு இலக்கமாக கொண்ட ஈரிலக்க எண்கள் எத்தனைன்னு கேட்கணும். இப்ப இதுல சில கொஸ்டின்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்சர் 19ன்னு சொல்லுவாங்கப்பா. ஏடா 77ல 2 7 இருக்கா, அதனால எத்தனை இலக்கங்கள் அப்படின்னு கேட்பாங்க, ஓகேங்களா? எண்கள் கேட்காம இலக்கங்கள், ஹவு மெனி நம்பர்ன்னு கேட்காம எத்தனை டிஜிட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் நம்ம என்ன சொல்லலாம், 19ன்னு சொல்லணும்ல, புரிஞ்சுது? எங்க எத்தனை நம்பர், 77 என்பது ஒரு நம்பர் தான், 77ல 2 இலக்கங்கள் இருக்கு, ரைட்டா? அப்ப இலக்கங்களை வச்சு கேள்வி கேட்டா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 19. எத்தனை எண்கள்னு கேட்டாங்கன்னா 18 தான். இந்த கேள்வியில எத்தனை எண்கள் தான் கேட்கலாம், ரைட்? ஃபிபொனாச்சி சீக்வென்ஸ் உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் இப்படி சேமா இருக்கும். இந்த 2 நம்பரை கூட்டினால் அடுத்த எண், இந்த 2 நம்பரை கூட்டினால் அடுத்த எண், இந்த மாதிரி போயிட்டே இருக்குமா? எழுதிட்டே போகும்போது 10வது எண் என்ன, சும்மா ஞாபகம் வச்சுங்க, 55, ரைட்டா? 11வது நம்பர் என்ன அப்படின்னா 89. 12வது நம்பர் சூப்பரா ஞாபகம் வச்சிடலாம், 12² ஞாபகம் வச்சு. அப்போ இதுல 11th நம்பர் என்னவா, ஃபிபொனாச்சி சீக்வென்ஸ்ல 89 அப்படின்னு சொல்றோம்.
ரைட்டா? இப்போ ஃபிபனாசி சீக்வன்ஸில் 8வது நம்பரை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபிபனாசியில் என்ன பேர் சொல்கிறோம்? முதல் நம்பரையே 2வது நம்பரையே கூட்டினாதான் 3வது டேர்ம் கிடைக்கும். அப்போ 8வது நம்பர் நமக்கு தேவைன்னா அதோட முந்தைய எண் 7வதையும் அதோட முந்தைய எண் 6வதையும் கூட்டினால் 8வது எண்ணு கிடைக்கும். அடுத்த கேள்விக்கு வாங்குவோம். ஃபிபனாசி வரிசையில் ரைட்டாப்பா எவ்ரி தேர்ட் நம்பர் எதோட மடங்குல இருக்கும்? எழுதி பாருங்கப்பா. 3வது நம்பர் என்ன இருக்கு? 2. அடுத்து என்னப்பா இருக்கும்? 6வது நம்பர் நமக்கு என்னப்பா கிடைக்கும்? 8பா. அப்போ ஒவ்வொரு 3வது உறுப்பும் எதோட மடங்குல இருக்குன்னா 2ஓட மடங்கு, 2ஆல் வகுபடக்கூடிய எண்கள். ரைட்டாப்பா. தேர்ட் நம்பர், 6th நம்பர், 9th நம்பர் எடுத்தா அது எல்லாமே 2ஆல் வகுபடக்கூடிய எண்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்பா. இல்லை என்னவா சொல்றான்? எவ்ரி டேஷ் நம்பர் ஆஃப் த ஃபிபனாசி சீக்வன்ஸ் மல்டிபிள் ஆஃப் 8. இப்போ மல்டிபிள் ஆஃப் 8ஓட மடங்குல எத்தனாவது நம்பர் இருக்கும்? எழுதலாமா? 1 1 2 3 5 8ஆப்பா. அப்போ 8ன்னு வரா மாதிரி எத்தனாவது நம்பர்ப்பா? 1 2 3 4 5 6. அப்போ ஒவ்வொரு 6வது எண்ணும் 8ஓட மடங்குல இருக்கும். ஒவ்வொரு 6th டேர்மும் என்னவா இருக்கும்பா? மல்டிபிள் ஆஃப் 8 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கும். அடுத்த கேள்வி பாருங்கப்பா. இதில் 18வது நம்பருக்கும் 17வது நம்பருக்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறான். ரைட்டா? இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிம்பிளா 18வது நம்பரை எப்படி எழுதலாம்? 17ஐயும் 16ஐயும் கூட்டினால் என்னப்பா நமக்கு கிடைச்சிடும்? 18வது நம்பர் கிடைச்சிடும். அவன் கேட்கறது 18க்கும் 17க்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க. இதுதான் கேள்வி கேட்குறான். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 16வது நம்பரை கண்டுபிடிக்கணும். அப்போ அதை கண்டுபிடிக்கக்கூடிய 1 1 2 3 அப்படியே ஆட் பண்ணிட்டே வாங்க. 8 13 21 34 55 ரைட்டா 89. அடுத்து என்னப்பா? 12th டேர்ம் ஆல்ரெடி சொன்ன ஷார்ட்டாக ஞாபகம் வச்சு ஸ்கொயர் ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? 13th டேர்ம் என்ன அப்படின்னா 233 வரும். 14th டேர்ம் என்னப்பா? ஆட் பண்ணால் 377. ஆப்ஷனே எல்லாமே கண்டினியூஸாக இருக்குது பாருங்க. 15th டேர்ம் ஆட் பண்ணால் 610 இருக்குது. அப்போ 16th டேர்ம் ஆட் பண்ணால் என்னப்பா இருக்கும்? 987 இருக்கும். அப்போது 16வது நம்பரை ஏன் கண்டுபிடிக்கிறோம்பா? 18க்கும் 17க்கும் வித்தியாசம் 16வது என்ன தான் இருக்கும் அப்படின்னு ஷார்ட்டாக சால்வ் பண்ணு. ரைட்? அப்போ டைரெக்டாக செக் பண்ண முடியாது. இந்த வரிசை எழுதி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஃபிபனாசியில். ரைட்டா? இப்போ 30க்கும் 250க்கும் உள்ள காமனான ஃபேக்டர் என்ன? 30ல் என்னென்ன காரணிகள் இருக்கும்? 3ஆல் வகுத்தா 10, 2ஆல் வகுத்தா 5. அப்போ 3 × 2 × 5ன்னு பிரிக்கிறோமா? 250ல் என்ன காரணி? 5ஆல் வகுத்தா 50. அது மீண்டும் 5ஆல் வகுத்தா 10, மீண்டும் 2 5. இதை என்னவா காரணி எழுதலாம்? 2 × 5 × 5 × 5. ரெண்டுத்துலேயே இருக்கக்கூடிய காமனான காரணிகள் என்னப்பா? 2 5 தான்பா. அப்போ பொதுவான காரணிகள் என்னென்னா 2 × 5 தான் பொதுவான காரணி. 30 250 பார்த்தோன்னே சில 10 தான்பா பொது காரணி. 10னா 2 5ன்னு சொல்கிறோம். ரைட்? இது பார்ட் 1 பார்த்தோக்கோ அடுத்து பார்ட் 2 பார்க்க போகிறோம்பா. நன்றி, வணக்கம்பா.